ஒவ்வொரு இடமா இப்ப வந்து பாயிண்ட் ஓபன் பண்றாங்க. தயவுசெய்து கிட்ட இருக்க வேணாம். பொதுமக்களுக்கு வேண்டுதல் என்னன்னா, தயவுசெய்து யாரும் கிட்ட நிக்காதீங்க. ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட போயிடுங்க. தயவுசெய்து யாரும் வந்து தயவுசெய்து நிக்காதீங்க. கொஞ்சம் காவல்துறைக்கு கோஆபரேட் பண்ணுங்க. காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எல்லாம் வந்து தங்களுடைய பணியை செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்க எந்த தொந்தரவும் இல்லாத தயவுசெய்து வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் அப்புறம் போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலையில ஒரு 8 மணி இருக்கும். அந்த பாப்பா வந்து பாத்ரூம்குள்ள போனாங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் அடிச்சு அந்த பாப்பா மயக்க அடிச்சு கீழே விழுந்து ஸ்பாட்லயே ஹாஸ்பிட்டல் கிட் பண்ணாங்க. இறந்துச்சுனா 10வது படிக்குதுன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா கூட இல்ல. அந்த பொண்ணு இறந்து போச்சு. 10வது படிக்கு நாளைக்கு 11வது ஸ்கூல் போறது. அவங்க முடிஞ்ச பக்கத்து வீடு உடனே மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க. அது பக்கத்து தெருவில் ஒரு 3 பேர் எல்லாமே இப்படி செத்துங்க. அப்ப எப்படிங்கண்ணா கேஸ் இப்போ மொத்தம் 3 பேர் இறந்திருக்காங்கண்ணா. தெரு இந்த மாதிரி 2 பேர் சீரியஸா இருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பாத்ரூம்ல லாக் பண்ணதுனால மயக்கடிச்சு கீழே விழுந்துருச்சு. அந்த பொண்ணு பேர் செல்வராணி பேர். 10வது படிக்குதுண்ணா. அம்மா கூட இல்ல. இப்ப அந்த குழந்தை செத்து போச்சு. இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? அந்த கேஸ் இது அந்த டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி விஷவாய்மை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா. எல்லாம் இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துட்டுங்க. இப்போ இந்த டேனேஜ் வந்து இது ஓபன் பண்ணாதான் தெரியும். எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மழை தண்ணி வந்தாலும் எல்லார் வீட்லயும் என்ன பண்ணோம், மழை வந்தா உள்ள வந்து டாய்லெட்டும் தண்ணியும் ஒன்னா நிக்கும். அது வெளியே வந்து அந்த கனெக்ஷன் ஒண்ணு இருக்கா, வெளியே எடுத்தாதான் அந்த தண்ணி வெளியே போகும். இல்லனா வீட்டுல உள்ள வந்து தண்ணி ரொம்பிடும். பைப் லைன்ல மூட்டை நிறைய இருக்குன்னா அந்த அந்த யார் வரல. இப்ப அதுல என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைங்க இப்ப பெரியவங்களும் செத்துட்டாங்க. இப்ப இது யாருக்கு என்ன பொறுப்பு சொல்லுங்க? இந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள அனைத்து பகுதியோட கழிவுநீர் வாய்க்கால்களை வந்து வெளியேற்ற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போகக்கூடிய மெயின் பைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் அந்த குழாய் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த குழாயில பல சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஷவாயுவோட துர்நாற்றம் வீசக்கூடும். இதை நாங்க பலமுறை அதிகாரிகள்ட்ட எடுத்து சொல்லி கூட பாத்தீங்கன்னா, அதாவது அதிகாரிகளோட மெத்தன போக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தொடர் வேலையை அவங்க செய்யாம விட்டதுதான். இனி வழக்கமா வந்து இந்த துர்நாற்றம் வீசுது, இங்க நிலத்தடி நீர் கெட்டு போச்சு, இந்த வாய்க்காலில் வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுதுன்னு பலமுறை சொல்லி கூட அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க. இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து காலைக்கடன் கழிக்க வெளியில போனவங்க இந்த விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்திருக்காங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு ஏற்பட்டு பாதிப்படைந்து மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இந்த எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழாய்க்குல இருந்து வெளியில போற வெண்ட், அதாவது வந்து ஏர் வெண்ட் வந்து இந்த பகுதிக்கு அமைச்சு கொடுக்காதனால தான் இந்த விஷவாயு ஒரேடியா தாக்கி இறந்திருக்கிறாங்கன்றது எங்களோட எண்ணம். இந்த இறந்தவங்களுக்கு அரசு வந்து நல்ல நிவாரணம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் நிறைய நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பின்தங்கிய பகுதின்றதுனால மக்கள் வந்து நிறைய நோய்வாய் பார்த்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கணும்.